நம்ம வீட்டு பிள்ளை மூவில ஆக்டர் சிவகார்த்திகேயன் சொல்வார்ல, "நீங்கலாம் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டவங்க. நாங்கலாம் அடிபட்டு வளர்ந்தவங்க. எங்க வலி தெரியாது உங்களுக்குன்னு." ஈவன் தட் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டவங்க ஆல்சோ ஹேவ் தேர் ஓன் பெயின். எங்க அப்பாக்கு நாங்க 2 பசங்க. எங்க அப்பா ரொம்ப ரிச் அண்ட் வெல்த்தியான பெர்சன்லாம் இல்ல. தன்னோட சின்ன வயசுல இருந்து நெறைய கஷ்டங்கள கடந்து, இந்த சொசைட்டிக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு வைராக்கியத்தோட இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கிற ஒரு மனிதர். எனக்கும் என் அப்பாவுக்கும் எங்களோட கருத்துக்கள்ல நெறைய முரண்பாடுகள் இருந்தாலும், என் அப்பா மேல அதிக அன்பும், மரியாதையும் எனக்கு எப்பவுமே உண்டு. சின்ன வயசுல இருந்து என்னை எங்கேயும் தனியாவே அனுப்பிச்சதில்ல. கைக்குள்ள வச்சு வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனா தப்பெல்லாம் பண்ணும்போது தர்ம அடிகள் விழும். அதுக்கு சமாதானமா அன்னைக்கு நைட்டே எங்களுக்கு பரோட்டாவும் கிடைக்கும். எனக்கு என்னோட சொந்த ஊர்லயே 4 தெருக்களுக்கு மேல எங்கேயும் போக வழி தெரியாது. ஒழுங்கா ரோட் கிராஸ் பண்ண தெரியாது, வண்டி ஓட்ட தெரியாது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள். எங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவுலயே இருந்த எங்களோட ஸ்கூலுக்கு நடந்து போக ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனா 12 வருஷமா எங்க அப்பா என்ன காலையிலயும் சாயந்தரமும் வண்டியில கூட்டிட்டு வருவாங்க. அதுலயும் ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாண்டர்ட் வரையும் பேக் தூக்கிட்டு 2 மாடி ஏறி வந்து என்ன கிளாஸ்ல விட்டுட்டு போவாங்க. வீடு பக்கத்துலேன்றதுனால எங்க அம்மா சுட சுட லஞ்ச் கொண்டு வந்து தருவாங்க. 1 நாள் 2 நாள் இல்ல, என்னோட மொத்த ஸ்கூல் லைஃப்லயும் இந்த ப்ரிவிலேஜஸ்லாம் எனக்கு மட்டும் இல்ல, என் தம்பிக்கும் தான். இதுல அவனுக்கு இல்லாத எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்க ஒரு ப்ரிவிலேஜ், என் அப்பா கோவத்துல கடுமையா வார்த்தைகள் விடுவாங்க. எங்க அம்மாவும் என் தம்பியும் அது ஈஸியா பரவால்ல, அப்பா தானே, ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு கடந்து வந்துருவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. இந்த மொனக்கண்ணிலே தண்ணி வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னா படபடன்னு அழுக வந்து கோச்சிக்கிட்டு பேசாம சாப்பிடாம இருப்பேன். இது சரியான தொட்டாசினிங்கன்னு எங்க அப்பாவும் என்கிட்ட மட்டும் கொஞ்சம் யோசிச்சு தான் பேசுவாங்க. இந்த ப்ரிவிலேஜ் எனக்கு மட்டும்தான். எனக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுப்பனன்னு. எத்தனையோ பேர் இதுக்காக ஏங்கிட்டும் இருப்பாங்க. நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இதுக்காகலாம். ஆனால் இப்போ என்னோட எண்ட் ஆஃப் த டீனேஜில் நிற்கும்போது தான் எனக்கு புரியுது, எங்கள் அப்பா கொடுத்த அந்த ப்ரொடெக்ஷன் எல்லாம் ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் இன்னைக்கு அது என்னை கொஞ்சம் ஸ்லோ ஆக்கிருச்சு. ரோட் கிராஸ் பண்ண, பைக் ஓட்ட, என் ஊரோட 4 தெருவு தெரிஞ்சுக்க, என் கோவத்தை அண்ட் எமோஷனல் சென்சிட்டிவிட்டியாக என்னோட ஒர்க் பிளேஸில் இல்லை மற்றவங்க கிட்ட ஹேண்டில் பண்ண, இதுக்கெல்லாம் எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்களெல்லாம் இண்டிபெண்ட்டாக மாறிட்டுருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும். என் அப்பா அவர் பட்ட கஷ்டங்களை தன்னோட பசங்க படக்கூடாதுன்னு தான் இப்படி ப்ரொடெக்ட் பண்ணாரு. இப்போ இந்த விஷயங்களை நான் லேட்டாக கற்றுக்கிட்டாலும் இப்போ நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் ஸ்டெப்பும் என் அப்பா எனக்கு கொடுத்த அன்பையும் அரவணைப்பையும் ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே தான். பிளெஸ்டாக இருந்ததுக்கும் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கலாம். ஆனால் அந்த கேப் தான் நான் இப்போ யாராக மாறிட்டு இருக்கேனோ அதுக்கு ரீசனாகவும் இருக்குது.